Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சட்டசபை தேர்தல் நெருங்கிட்டு வரக்கூடிய சூழல்ல தமிழக அரசியலுக்குள்ள ஒரே பரபரப்பு தான். பல கட்சிகளுடைய தலைவர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள்னு ஒவ்வொருத்தரும் மாறி மாறி குறை சொல்லி கருத்து விமர்சனங்களால அட்டாக் பண்ணிட்டு வராங்க. இப்படி அரசியலை கிடைச்சிருக்கக்கூடிய பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தான் இன்றைய பக்கா பாலிடிக்ஸ்ல பார்க்க போறோம். தமிழகத்துல வலிமையான கூட்டணியை என்டிஏ உருவாக்கி இருக்காங்க. அதோட கவர்ச்சிகரமா பேசி கவர்ச்சிகரமா அறிவிச்ச தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றாத கட்சி அப்படின்னா அது திமுக தாங்க. அதோட தமிழ்நாடு வளரணும் அப்படின்னா கொள்ளையடிக்கிற ஆட்சி ஒழிக்கப்படணும் அப்படின்னு திமுகவை போட்டு தாக்கி இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். 2 நாளைக்கு முன்பு இதே திருச்சி மாநகரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில மாநாடு நடந்தது. அந்த மாநாட்டில் நம்முடைய கூட்டணி பற்றி இன்றைய முதலமைச்சர் விமர்சனம் செய்தார். திரு ஸ்டாலின் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணி இணைந்து அற்புதமான கூட்டணியை தமிழகத்திலே அமைந்திருக்கின்றது. வலிமையான கூட்டணி, வெற்றி கூட்டணி நம்முடைய கூட்டணி. ஏனைகள் எத்தனை முறை எங்கே கூட்டம் போட்டாலும் நாட்டு மக்கள் உங்களை நம்ப போவதில்லை. கடந்த 2021ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சுமார் 525 அறிவிப்புகள் வெளியிட்டீர்கள். 525 அறிவிப்புகளில் 1/4 அறிவிப்பு கூட இதுவரை நிறைவேற்றப்படவில்லை. அத்தனையும் பொய். கவர்ச்சிகரமாக பேசி கவர்ச்சிகரமாக அறிக்கை விட்டு அந்த தேர்தல் அறிவிப்பை இதுவரை நடைமுறைப்படுத்தாத அரசாங்கம் திமுக கட்சி உங்களை அடையாளம் கண்டுகொண்டு விட்டார்கள். தேர்தல் வந்தால் அறிவிப்பு வரும் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து. தேர்தல் முடிந்தால் அதோடு விட்டு விடுவார்கள். அதுதான் திமுகவுடைய கொள்கை. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் காலத்திலும் சரி, இதயம் புரட்சி தலைவர் அம்மாவுடைய காலத்திலும் சரி, கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றுகின்ற கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய கூட்டணி. மக்களோட திமுக ஆட்சி அகற்ற வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தின் அடிப்படையிலே, தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் கருதி தமிழ்நாடு ஏற்றம் பெற வேண்டும், வளம் பெற வேண்டும் என்ற அடிப்படையிலே, கொள்ளையடிக்கின்ற கூட்டத்தை விரட்டி அடிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே தேசிய ஜனநாயக கூட்டணி பிரமாதமான கூட்டணியை அமைத்திருக்கின்றது. மாநாடுங்கிற பேர்ல திருச்சியில பொதுக்கூட்டம் தாங்க திமுக நடத்திருக்கிறாங்க. அதோட வரப்போற தேர்தல் குடும்ப ஆட்சிக்கும் தமிழ்நாடு மக்களுக்குமான தேர்தலுங்க. அப்புறமா தாய்மாம சீர் சுமந்து வராண்டிங்கிற மாதிரி தாய்மாம சீர் மாதிரி பல நலத்திட்டங்கள்ல பிரதமர் மோடி அவர்கள் நமக்காக கொண்டு வந்திருக்காருன்னு சொல்லியிருக்காரு பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன். 2 தினங்களுக்கு முன்னாலே ஒரு மாநாடு என்று சொல்லி ஒரு பொதுக்கூட்டத்தை கூட்டினார்கள். மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது சொன்னார், எங்களுக்கும் தமிழ்நாட்டிற்கும் டெல்லிக்குமான போட்டி இந்த தேர்தல். அவர் சொன்னது தமிழ்நாட்டிற்கும் டெல்லிக்குமான தேர்தல் என்று சொன்னார். நான் சொல்லுகிறேன், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, இது ஒரு குடும்பத்தின் ஆட்சிக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்குமான தேர்தல். இது ஒரு குடும்பத்தின் ஆட்சிக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்குமான தேர்தல். குடும்ப ஆட்சியை முடிவு கட்டுகின்ற தேர்தல் இன்றைக்கு மலைக்கோட்டை மாநகரிலே நடைபெறுகிறது. தாய்மாமன் வீட்டு சீர் வருவதை போல இன்றைக்கும் 5600 கோடி ரூபாய்க்கு அடிக்கல் நாட்டியிருக்கிறார்கள். இன்றைக்கும் மதுரைக்கு வரும்போது 4400 கோடி ரூபாய். மதுரைக்கு வரும்போது தாய்மாமன் வீட்டு சீர் வருவது கூட லேட்டாக வரும். ஆனால் எங்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய சீர் இன்றைக்கு தமிழகத்திற்கு வந்து கொண்டே இருக்கிறது. பிரதமருங்கிறவரு டெல்லியில இருந்து தான் ஆட்சி பண்ண முடியும், தமிழ்நாட்டில் இருந்து ஆட்சி பண்ண முடியாது அப்படின்னு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம் பண்ணதுக்கு அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பதிலடி கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம பிரதமர் மோடி அவர்களுக்கோ தமிழ்நாட்டுக்கும் இருக்கிறது தொப்புள் கொடி உறவு அப்படின்னு சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் எல்லா கூட்டங்களிலும் சொல்லிக் கொண்டிருக்கிறார், எல்லா பேட்டிகளிலும் சொல்லிக் கொண்டிருக்கிறார், இது தமிழ்நாட்டிற்கும் டெல்லிக்குமான தேர்தல் என்று. அவருக்கு இந்த நேரத்திலே ஒரு விளக்கத்தை சொல்லிக்கொள்ள நாங்கள் விரும்பப்படுகின்றோம். மாண்புமிகு பிரதமர் அவர்கள் டெல்லியில் இருந்துதான் ஆட்சி செய்ய முடியும்,
சென்னையிலிருந்து ஆட்சி செய்ய முடியாது என்பது முதல்வருக்கு தெரியாதா அல்லது பயத்தில் பேசுகிறாரா என்று தெரியவில்லை. அதனால்தான் பிரதமர் மோடி அவர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் உள்ள உறவு என்பது தொப்புள் கொடி உறவு என்பதை இந்த நேரத்தில் நான் தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். கடந்த 5 வருஷத்துல இந்தியாவிலேயே அதிக கொலைகள் நடந்த மாநிலம்னா அது தமிழ்நாடு தாங்க. அந்த அளவுக்கு சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு போயிடுச்சு. ஆனா விளம்பரத்தால நடிச்சிட்டு இருக்காரு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். இப்படி இருக்கும்போது மறுபடியும் திமுக ஆட்சிக்கு வந்தா இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷன் அப்படியே அழிஞ்சு போயிடும் அப்படின்னு விமர்சிச்சு இருக்காரு பாமக தலைவர் அன்புமணி. தமிழ்நாட்டிலே கடந்த 5 ஆண்டு காலத்தில் 8752 கொலைகள் நடந்திருக்கிறது. அதாவது சொல்ல போனால் இந்தியாவிலேயே அதிக கொலைகள் நடந்த மாநிலம் தமிழ்நாடு. இந்த 5 ஆண்டு காலத்திலே நான் எண்ணிக்கையில் சொல்லவில்லை, மக்கள் தொகை அடிப்படையிலே பெர் கேபிட்டா. அதில் 1977 கொலைகள் பெண்களை கொலை செய்திருக்கின்றார்கள். அதில் 361 குழந்தைகளை கொலை செய்திருக்கிறார்கள். அதில் 38 பெண் குழந்தைகளை கொடூரமான முறையிலே பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்திருக்கின்றார்கள். ஆனால் இவ்வளோ கொடுமைகள், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், பாலியல் வன்கொடுமை நடக்கின்ற நேரத்திலே சொல்வார்கள், அந்த காலத்திலே ரோம் எரிகின்ற நேரத்திலே அதனுடைய மன்னர் நீரோ பிடில் வாசித்தார் என்று. அதைத்தான் இன்று ஸ்டாலின் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இவ்வளவு பிரச்சனைகள் மத்தியிலே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அன்றாடம் ஒவ்வொரு விளம்பர சினிமாவில் நடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அன்றாடம் பார்த்திருக்கிறோம், விளம்பர காட்சிகளில் நடத்திக் கொண்டிருக்கின்றார், அவ்வளவுதான். ஆனால் நான் கேட்கின்றேன், தமிழக மக்களே, ஒரு மருத்துவனாக நான் கேட்கின்றேன், 3 மகள்களை பெற்ற தந்தையாக நான் கேட்கின்றேன், தயவு செய்து இந்த கொடூரன் திமுக ஆட்சியை அகற்றுங்கள், அகற்றுங்கள். நான் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பெண்களை கேட்கின்றேன், அனைத்து பெற்றோர்களை கேட்கின்றேன், அனைத்து மக்களை கேட்கின்றேன். போதும், இவர்கள் ஆண்டது போதும், நாசப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். கலகலப்பு படத்துல ஒரு காமெடி வரும், அதாவது பைப்பை திறந்தா பால் வரும் அப்படின்னு சந்தானம் சொல்வாரு. அந்த மாதிரி எனக்கு திருச்சியில நடந்த என்டிஏ மாநாட்டில் பார்த்தோன்னா பைப்பை திறந்தா தண்ணி வரலங்க, நல்லா டேஸ்டான மோர் வந்திருக்கு. அடிக்கிற வெயிலுக்கு அங்கிருந்து மக்களுக்கு மோர் வந்து ஒரு செம்ம ட்ரீட்டா இருந்திருக்கும். அந்த வீடியோ நீங்களே பாருங்க. கரூர் துயர சம்பவத்தில் 41 பேர் இறந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதை பற்றி அமைச்சர் செந்தில் பாலாஜி என்ன சொல்லியிருக்காருன்னா, ஹாஸ்பிட்டலில் பாதிக்கப்பட்டவங்கள நான் மட்டுமா போய் பார்த்தேன், நிறைய பேர் தானே போய் பார்த்தாங்க, ஆனால் சிபிஐ எனக்கு மட்டும் சம்மன் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி எல்லாருக்குமே கொடுப்பாங்களா அப்படின்னு ஒரு ஆதங்கத்தோட கேள்வி கேட்டிருக்காரு. சம்மன் கொடுத்துருக்காங்க, நேரில் நான் போகிறேன், கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு உரிய பதிலை கொடுப்பேன். அது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரியான கேள்விகள் வருது, எந்த அடிப்படையில் சம்மன் கொடுத்துருக்காங்க. நிகழ்ச்சி நடத்தினது ஒரு இயக்கம், நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது காவல்துறை நிர்வாகங்கள். அதில் எனக்கும் சம்மன் வந்திருக்குங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயமாக தான் நான் பார்க்குறேன். அந்த வகையில் வந்து நேரில் போய் பார்த்துட்டு கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு உரிய விளக்கத்தை கொடுக்க நான் ரெடியாக இருக்கேன். சம்மன் நேரில் கொடுத்துருவாங்களா இல்லை மெயிலும் இப்போ தமிழ்நாட்டில் சிலிண்டருக்கு ஏதாவது கட்டுப்பாடு தருமாடு இல்லை, மாவட்ட ஆட்சியர்கிட்ட சொல்லியிருக்கோம், தொடர்ந்து கண்காணிக்க சொல்லியிருக்கோம். அது மாதிரி ஏதாவது பற்றாக்குறைகள் தட்டுப்பாடுகள் இருந்தால் கலந்து ஆலோசிக்கலாம்னு சொல்லியிருக்கோம், பார்த்துட்டு பேசுவோம். விசாரணை வந்து சென்னைங்களா இல்லை டெல்லி தான் 17ஆம் தேதி டெல்லி. எனக்கு சம்மன் வந்தால் உனக்கு என்ன கஷ்டம்? இப்போ நான் திருப்பி என்ன கேட்பேன்? பாதிக்கப்பட்டப்ப நான் ஒரு பக்கம் மருத்துவமனையில் பார்த்தா, எல்லா அரசியல் கட்சியினுடைய நிர்வாகிகளும் ஆளுக்கு ஒரு பக்கம் மருத்துவமனையில் பார்த்தாங்க, நான் திருப்பி என்ன கேட்பேன்? அப்போ எல்லாத்துக்கும் சம்மன் வருமானு கேட்பேன். சரிதானே? இப்போ யாரெல்லாம் இன்றைக்கி மருத்துவமனைக்கு போனாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் சம்மன் அனுப்பணும். அதுதானே முறையான ஒரு நடவடிக்கையாக இருக்கும், அதுதானே சரியாகவும் இருக்கும். தனிப்பட்ட முறையில் ஒருவருக்கு வர சம்மன் அன்றைக்கி யாரெல்லாம் போனாங்களோ என்னெல்லாம் சொன்னாங்களோ அவங்களுக்கு வர வேண்டியதாக இருக்கும். அதனால் அதுக்குள்ளே நான் அதிகமாக போக விரும்பலை.
தாவிக தலைவர் விஜய் எல்லாம் கொள்கை கோட்பாடுன்னு எதுவுமே இல்லாதவருங்க. அது மட்டும் இல்லாம அவர் பார்க்க வர கூட்டத்தை வச்சுலாம் அவர் ஜெயிப்பாரு அப்படின்னு நம்மளால நம்ப முடியாது. கூடவே கண்டிப்பா அவர் ஒரு சீட்ல கூட ஜெயிக்க மாட்டாரு அப்படின்னு கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்காரு நடிகர் சரத்குமார். இது நீங்களா தான் கேட்டுட்டு இருக்கீங்க. பிரஸ் தான் விஜயோட கூட்டணி இருக்கான்னு கேட்குறீங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி எதுவும் செய்தி என் காதுகளுக்கு வரல. இல்லை, அதை பற்றி நான் வந்தால் நல்லது வராட்டி நல்லதுலாம் நான் சொல்ல மாட்டேன். எனக்கு அந்த மாதிரி தகவல் இல்லைன்றது ஊர்ஜிதப்பட்டு சொல்கிறேன். யாருக்கிட்ட? விஜய் கூடயா? தேசிய ஜனநாயக கூட்டணி பலமாக தான் இருக்குது. அதில் மாற்று கருத்தே கிடையாது. விஜய்க்கு செயல்பாடே கிடையாதுங்க. விஜய் செயல்பாடை பற்றி பேசிட்டு இருக்கு. என்ன செயல்பாடு பண்ணுறாரு சொல்லுங்கள். எல்லா திட்டம் என்ன திட்டம் அறிவிச்சுங்க? ஆமாம், அது திருப்பி இலவசத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காரு. அப்போ அவர் அதெல்லாம் விட்டுருக்கலாம்ல. மற்றவங்களை குறை சொன்ன அவர் அதெல்லாம் விட்டுருக்கலாம். எதுக்கு இலவசத்தை திருப்பி பேசிகிட்டு இருக்காரு? ஃப்ரீபி பை எக்கனாமிக் பிரின்சிபல்ஸ் இட்செல்ஃப் ஃப்ரீபி ஷுட் நாட் பி அலௌட். பட் நம்மளுக்கு மக்களுக்கு தேவைப்படுவதற்கு நம்ம இலவசங்கள் கொடுக்குறோம். ஆனால் இவர் மட்டும் இந்த தேர்தல் அறிக்கையில் இலவசத்தை பற்றி பேச வேறு எதுவும் சொல்ல வேண்டியது. புதிய கொள்கைகள், புதிய ஆட்சி முறை கொண்டு வருவோம் ஏதாச்சும் சொன்னார். ஒன்றும் சொல்லலையே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ டோன்ட் லைக் டு டாக் அபவுட் விஜய். யார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஊழல் ஆட்சி கொடுப்போம்னா அவர் சொல்லணும். வேறு என்ன சொல்ல முடியும்? அவரால் என்ன சொல்ல முடியும் சொல்லுங்களேன். அவர் சொல்லிட்டு இருக்க வேண்டிய கடமை. ஒரு கட்சி ஆரம்பிச்சார், வேறு என்ன சொல்லுவார்? அவ்வளோதான் சொல்ல முடியும் அவரால். வேறு எதுவும் சொல்ல முடியாது அவரால். எஸ் நோ பாலிசிஸ். அவர் கொள்கைகள் கோட்பாடுகள் எதுவும் இல்லாத ஒரு மனிதன் அவர். எல்லா பக்கமும் அவருக்கு நான் 1996 போகும்போது இளைஞர்கள் கூட்டம் வந்திருக்கு. அப்போ நீங்களாம் இல்லை இல்லையா? சோஷியல் மீடியாவும் கிடையாது. அதெல்லாம் கூட்டத்தை வச்சு ஒன்றும் கனெக்ட் பண்ண முடியாது. அதெல்லாம் இது அரசியல் களம் செல்லும் போது அங்கே என்ன நடக்குது, நிலவரம் எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் சென்ற பிறகு பார்க்க வேண்டிய ஒன்று. அவருக்கு அரசியல் வருவதை நான் வரவேற்கின்றேன். ஆனால் கொள்கை கோட்பாடு இல்லாத ஒரு இது ஏதோ பேசிகிட்டு இருக்காரு, அவ்வளோதான். நான் தேர்தலில் போட்டி போடுவதில்லை பல தடவை சொல்லிட்டேன். என்னுடைய பயணித்தவர்கள் கண்டிப்பாக போட்டி போடுவாங்க. வாங்கிட்டுங்க 15%. நீ 15% வாங்குவார் என்று சொன்னால் கூட, உங்கள் கருத்து கணிப்பு அப்படி இருந்தால் கூட ஒரு சீட்டு ஜெயிக்க மாட்டார் விஜய்.